ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு செய்யணும்னு தோணும். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். நெய் மெல்ட் ஆனதும் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3-4 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 6 பிரியாணி இலை எப்படி வேணால் சொல்லலாம். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் இது கூடவே ஒரு 5-6 போல் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் இது கூட வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு நீளமாக இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிடாமல் இல்லை ரொம்பவும் கரிஞ்சிடாமல் மிதமான சூட்டில் வச்சு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது 3த்தையும் சேர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது காய்கறிங்க. இது ஒரு தடவை இதை மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம ஒரு கையளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மக்காச்சோளம் ஒரு கையளவுக்கு சேர்த்துப்போம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டும் ஃபைனலாக உங்களுக்கு டேஸ்ட் பார்க்கும்போது. டேஸ்ட் ஆகட்டும், அதனுடைய கலர்ஸ், டெக்ஸ்டர் எல்லாமே ரொம்ப நீட்டாக அழகாக வரும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா. அடிக்கடிக்கு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கலாம் இருந்தாலும் இது மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ரொம்ப காரம் இல்லாமல் அழகாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணி கொடுத்து விடலாம். பிள்ளைங்க கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் அழகாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. நமக்கும் ஈவினிங் கப்பை திறந்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்கே 24 கேரட் அரிசி எடுத்துருக்கிறேன் 2 கிளாஸ். அதனால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1:2ன்ற ரேஷியோவில் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இது கூட பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும். நான் ஆக்சுவலி இங்கே சகருக்காக செய்கிறேன். சகர் நேரத்தில் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு அவ்வளோவா இங்கே எங்கள் வீட்டில் வந்துட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்காது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்காக வேண்டி இது 24 கேரட் வந்து நம்ம பிரியாணிக்கெலாம் ஆட் பண்ணுற அரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லியும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம உப்புலாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு ஒரு கல் வந்துட்டு இப்போ தூக்கலாக இருந்துச்சுன்னா, நம்ம ரைஸ் போட்டதுக்கு பிறகு கரெக்டாக ஈக்குவலாக இருக்குங்க. இப்போவே கம்மியாக இருந்துச்சு, இல்லை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ரைஸ் போட்டதுக்கு பிறகு ஒரு கல் நமக்கு கம்மியாக தெரியும். இப்போ நம்ம ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் காய்கறிலாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கேஸ் ஆன் பண்ணிங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 2, 3 விசில் வர்றதுக்குள்ளார சைட் டிஷ்ஷும் நீங்கள் எதனா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டலாம். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மூடி போட்டு இப்போ ஒரு 3 விசில் அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் வச்சு 3 விசில் வந்ததும், ப்ரெஷர் அடங்குனதும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. வாவ்! எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. கரெக்டாக இருக்குது நம்ம வச்ச தண்ணி அளவுமே.
இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி திருப்பி விட்டுப்போம், சாதம் ரொம்ப உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது மேலே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஒன் பாட் ரெசிபியான வெஜிடபிள் புலாவ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம ஃபாத்திமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.